அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். அசத்தல் சேனல், உங்கள் கிங்காசி ஆக்டர். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், உலக நாடகத்தின நாள். இந்த உலக நாடகத்தினம் என்றால் உங்களுக்கு தெரியும், மார்ச் 22 வருடம் கொண்டாடப்படுகிறது. இப்போ நாடகம் என்றாலே உங்களுக்கு தெரியும், மக்கள் மத்தியில் ஒரு இயல்பான ஒரு பரஸ்பரத்தோடு நாம் அவங்களுக்கு முன்னாடி இயல்பான நடிப்பும் இயல்பான அசைன்மெண்ட்டு, உடல் பாவனை, சில கலை சொற்களோடு சில பேசும்போது அது வித்தியாசமாக மாறுபட்டு பார்க்கும்போது அது அனைவரையும் வியக்க வைக்கும் கவனத்தை திருப்பி வைக்கிறது. அது ஒரு மனுஷன் மகிழ்ச்சி என்பது எழுந்தது. ஆரம்பத்தில் கைபேசி உண்டா? கிடையாது. கணினி உண்டா? கிடையாது. தொலைக்காட்சி உண்டா? கிடையாது. எதுவுமே இல்லை. எந்த ஒரு நவீன இயந்திரமே இல்லாத காலத்தில் நாடகத்தை சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் தேராஜ பாவனார், முக்கியமான பெரிய பெரிய பம்பல் சங்கல், எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பொழுதுபோக்குக்காக கொண்டு வந்தது தான் நாடகம். அது திடீர்னு எப்படி வரும்? உடன் நண்பர்களோடு இருக்கும்போது இயல்பான ஒருத்தன் இயல்பாக கால்கை அசைன்மெண்ட் ஆடி டான்ஸ் பண்ணி கேஷுவலாக டைலாக் பேசும்போது அவனை வித்தியாசம் பார்ப்பாங்க. அப்படி மகிழ்ச்சியாக சிரிச்சிருவாங்க. என்னப்பா வித்தியாசமாக இப்படி பண்ணுதாருன்னு. அது அப்படியே உருவாகி தான் நாடகக்கலைன்னு தோற்றுவித்து நாடகமாக அரங்கேறி அதுலேருந்து வந்து தான் ஒரு திரையை படமாகி தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில் பொழுதுபோக்காகி இப்போ எல்லாருமே அந்த பார்வைக்கு நம்மெல்லாம் வித்திட்டோம். முன்னோட்டமாக உயிரோட்டமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஏசி என்ன, சொகுசு என்ன, எல்லாமே வளர்ந்து 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 அறிவியல் சிம்பிளாக கொண்டாந்துட்டாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இல்லாத பொழுது நாடகத்தை நம்ம அனைவரும் கண்டுகளித்தோம். அதை மறக்க முடியுமா? அந்த நாடகம் தோன்றிய தேதி மார்ச் 27 உலக நாடக தினம். அப்படிப்பட்ட நாடகத்தினம் கொண்டாடும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஒருவனுடைய வெளிப்பாடு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய மொழி, வார்த்தை, கனிவான இதழ், பேசுதல், குரல், வாய்ஸு, கலை சொற்களோடு தமிழ் பண்போடு பேசும்போது, அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கூச்சம் இல்லாமல் போகும்போது, சபையில் மேடையில் பேசும்போது, அது கலை சொற்களோடு பேசும்போது அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளரை அவர் மெழுகூட்டுவார். அவர் பேர் அலாட்டாக தெரியும். 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு மேடையில் ஒருவர் பேசினார்னா அந்த மேடையில் அவர் கூச்சம் பெறும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நம்மளால் முடியும் அப்படின்னு ஞாபக சக்தி வரும், பாரம்பரியான கதைகள் உருவாகும், கற்று வடிவத்தில் சிறப்பான எண்ணத்தை உருவாக்கும். நம்முடைய பொழுதுபோக்காக நாடகமாக கொண்டாடினாலும் அது சில ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்கலாம். மனசு மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தும். தான் ஒருவர் மேடையில் ஆடும்போது 1000 பேர் 10,000 பேர் பார்வையாளருக்கு நான் முன் உதாரணமாக ஆகிக்கிறது. எல்லாரும் அது செய்வாங்களா? மனசில் நினைப்பாங்க, நம்மளால் முடியலன்னு செய்வாங்க. ஆனால் முடிதான் ஒருத்தன் தான் செய்வான். 1000 பேர் ரசிப்பான். ஆனால் ஒருத்தன் அதில் ஆடுவார், பேசுவார், நாடகம் வித்திடுவார். இதே கூட்டு சேர்ந்து எல்லாம் பக்குவத்தோடு செய்யும்போது அந்த சிறப்பை எல்லாரும் வழிநடத்துவார்கள். இப்போ நாடகம் என்ன? நடிப்பு தான் நாடகம். அந்த நடிப்பு வந்ததில் தான் திரையரங்கம், திரை விமர்சனம்,
சீரியலு, சின்னத்திரை, வெள்ளித்திரை, காலிவுட்டு அப்படியே போய் இப்போ உலகம் முழுவதும் திரையில் உட்காந்து அமர்ந்து மாதிரி எல்லாம் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கையில் மொபைல் ஃபோன் வேறு வந்துருச்சு. ஆனால் ஆரம்பத்தில் நாடகத்தை பார்க்கும்போது அதோடைய பாதையே தனி சொந்தம். ஒரு 70 ஆண்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது நாடகம் எப்படி இருந்துச்சு, நம்ம கிராமப்புறத்தில் பார்த்துருப்போம். ஒரு 40 வருஷம் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்துருப்போம். பாவக்குத்து நாடகம் கிராமத்தில் ஒரு ஊருக்கு சென்றோ ஒரு வட்டம் முத்தத்தில் போட்டு பின்னாடி அப்படி எப்படின்னு நாடகத்தை காமிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அது ஊருக்கார மக்கள்லாம் நைட்டு சாப்பிட்டு தோட்டத்து காய்கறியெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் ஆக்கி முடித்து ஒரு 7, 8, 9 மணிக்கு அதை ஆரம்பித்தாங்கன்னா அதை கண்டு ரசித்த காலம் வேறு. அந்த காலமெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா எல்லாமே அதுலேருந்து தோன்றியதான். நாடகத்தின் வாயிலாக சினிமா துறையும் பெரிய பெரிய நடிப்புத்திறன் வந்ததே ஆரம்பத்தில் நாடகம்தான். நாடகம் என்ற இல்லை என்றாலே சினிமாத்துறைக்கு